வணக்கம். ஒரு 2 நாள் வீடியோ போடலைங்க. கொஞ்சம் வேலை சரிங்களா. இது டிஷர்ட்டு கலரெல்லாம் பார்த்துட்டு எங்கேயோ பங்களாக்கு வெள்ளை அடிக்க போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 வேலை நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்க தவறிவிட்டோம். இனி அந்த மாதிரி நடக்காது, முயற்சி பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஒரு 4 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் பேசிக் ஸ்டாக் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் இந்த வீடியோவும் திங்ஸ் டு நோ, இதுவும் பேசிக் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, சார்ட்ஸ் பற்றி. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக். மார்க்கெட்னா என்ன, டெக்னிக்கல்னா என்ன, சார்ட்ஸ் என்னென்ன சார்ட்ஸ் நம்ம நாளைக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பேசிக் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் தான். இந்த ட்ரேடிங்க்கு முன்னாடி 2 விஷயம் கற்றுக்கணும். ஒன்று என்னென்னா, ஒரு ட்ரேடருக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது இப்போ அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா இந்த ப்ராடக்ட். ப்ராடக்ட் அப்படிங்கிறது அதை கற்றுக்க போகிறோம், அவ்வளோதான். அதை வச்சு மனப்பாடம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ்னால் என்ன, கால் ஆப்ஷன் என்ன, புட் ஆப்ஷன் என்ன, இது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து அது ஸ்டாண்டர்ட், அது மாறாது. ஓகேங்களா. டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக மாறுறது விட்டுருங்க. பட் அந்த ப்ராடக்ட், அந்த சப்ஜெக்ட்டுங்கிறது அது ஸ்டாண்ட் ஸ்டில், அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்ததில் நம்ம வரும்போது கற்றுக்க போகிறோம். ஆனால் அதை ட்ரேட் பண்ணிவிட்டு தான் செய்வோம். ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே கற்றுக்குவோம். அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும், அப்போ தான் புரியும். சொல்லப்போனால் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு பழகிறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா. ஆர்டர் இன் த சென்ஸ் ட்ரேட். ஓகேங்களா. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பட் பரவாயில்ல, போக போக உங்களுக்கு பழகிடும். புதுசாக போய் மெடிக்கல் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நாளாக உங்களுக்கும் அந்த அந்த பழகு தமிழ் மாதிரி மார்க்கெட்டோட லாங்குவேஜை நீங்கள் வந்து பழகிடலாம் சரிங்களா. இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது தான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதில் நான் வந்து என்ன அப்படின்னா 90-90-90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லித்தர போகிறேன். என்னடா 90 அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் தவறாதுன்னு நினச்சிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா 90% ஆஃப் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, 90% அவங்களோட மார்ஜினை மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு 90 டேஸில் லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிலே வந்து இந்த கமாடிட்டி மார்க்கெட்லலாம் அண்டு ஈவன் சொல்லப்போனால் ஃபாரெக்ஸ் ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இருக்குது. பட் பொதுவாகவே நம்ம இதுதான் நடந்துகிட்ருக்கு. 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து அவங்க கேபிட்டலை லாஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படிங்கிறதையும் வந்து பார்ப்போம். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன அப்படிங்கிற சில இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் இங்கே போர்டில் எழுதுனதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து உங்கள் சிஸ்டத்துக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குற இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. டெய்லி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நார்மலாக சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அதாவது என்னென்னா, அதிகம் ஆசைப்படாத, டிசிப்ளினாரு, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இது கூகுள்லேயே நிறைய இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அதிகம் ஆசைப்படாத அப்படின்னா இப்போ இங்கே ஆசைப்படாமல் வேறு எங்கே போய் ஆசைப்பட போகிறோம். எல்லாருமே வந்து அது நம்ம குரு ஒருத்தர் சொல்லுவார், என்ன அப்படின்னா பேராசை பெருநஷ்டம். சிலதெல்லாம் வந்து அது பேல ஆரம்பித்து பேல முடியுதுன்னு அது மாதிரி ஒன்று சொல்லுவார். சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு தவறான புரிதலில் இருக்கும், அதை நம்ம வந்து விட்டுருவோம். இப்போது இது நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூகுளில் தேடினாலும் அல்லது வேறு எந்த வீடியோவில் தேடினாலும் எனக்கு தெரிஞ்சு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னோடய அனுபவத்திலேருந்து நான் எழுதுனா ஒரு முக்கியமான ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 5 பாயிண்ட் தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை 6வது 7வதுன்னு இருந்ததுன்னா கூட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து போடுவோம். அது எப்போ போடுவோம்னா, வீடியோ போடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ போடுவோம். 2 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக இருக்கிற ஒரு ஆள், ஒரு நெகட்டிவாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பாசிட்டிவாக இருக்கிறவங்க நெகட்டிவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நெகட்டிவாக இருக்கிறவங்க திருப்பி பாசிட்டிவாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடு கற்றுக்க வரவங்களாகட்டும் இருக்கிறவங்களாகட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் தான் அதிகம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க ஃபஸ்ட்டு. இதை அதிகம் யார் பிலீவ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க, புதுசாக வரவங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த ஏற்றம் இறக்கத்தை வந்து நியூஸில் பார்ப்பாங்க. பங்குச்சந்தை இன்றைக்கி வந்து உச்சத்தை தொட்டது, மாதிரி வீழ்ச்சி அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னாலே பயங்கரமாக பணம் புழங்குற இடம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க வெளியிலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. இப்படி தான் நம்புவாங்க. ஓகேங்களா. இது சொல்லப்போனால் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லாது வெளியிலேருந்து பார்க்குறவங்கெல்லாம் என்னென்னா, உனக்கு என்னடா நீ என்ன நல்லா சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம உள்ளே என்ன ரத்த கலரி ஆகிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டு வெளியிலிருந்து உள்ளே வரவங்க அண்ட் இவங்களும் வெளியே தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எடுத்துங்க. பிலீவ்ஸ் cannot மேக் மணி இன் மார்க்கெட். இவங்க வந்து கேன் மேக் மணி, இவங்க cannot மேக் மணி. இவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே இருப்பாங்க, நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அதாவது இன்னொருத்தரோட ஒரு லாஸை பார்த்துட்டு
அவங்க இது பண்ணுறது. இந்த 2 பாயிண்ட்லேயும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 டைப் ஆஃப் பீப்புளும் இந்த மார்க்கெட்னா என்னன்னு கேளுங்களேன். இப்போது ஒருத்தர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, உன்னை பற்றி ஒருத்தர் டீட்டெயிலாக சொல்கிறாரு அப்படின்னா அதை அவங்க புரிஞ்சுருக்கணும் கம்ப்ளீட்டாக. ஒரு புத்தகத்தை முழுசாக படிக்காமல் அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோட ஒரு இது. நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், பண்ணாத போங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த பர்டிகுலர் அந்த மார்க்கெட் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே ஆகணும். மீன்ஸ் கற்றுக்கிட்டு இந்த சென்ஸ் அதை பற்றி ஃபுல்லாக படித்தாகணும். ஓகேங்களா? இதில் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி இங்கே பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு நார்மல் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸை எப்படி பார்ப்பீங்க? ஒரு மளிகை கடை வைக்கிறோம், ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அல்லது இன்னும் கூட நீங்கள் பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங்கு, நீங்கள் ரீட்டைலு, ஹோல்சேல் யாராக வேணா இருங்க, ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு கடை போடுறதுலேருந்து எவ்வளோ அனாலிசிஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி எவ்வளோ படிக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சாதாரண ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபேன்சி ஸ்டோர்னு வச்சுக்கோமே, ஏற்கனவே ஒரு கடை அங்கே இருக்குன்னா நம்ம போய் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுவோமா? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ, என்ன ஏது, என்ன நீடு, இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறோம் இல்லையா? அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நீங்கள் வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தெரியும். இதில் போட்டால் இன்றைக்கி 10 ரூபா போட்டால் 100 ரூபா வரும், 100 ரூபா போட்டால் 1000 ரூபா வரும். அந்த மாதிரி இதை வந்து ஒரு லாட்ரி மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் மிச்சம். ஓகே. அண்ட் 3வது பாயிண்ட்டு, நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தாலும் சரி, மற்ற வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாலேஜ் கேதர் பண்ணுங்கள். கேதரிங் நாலேஜ். நீங்கள் ட்ரேடு பண்ண போகிறீங்க அல்லது இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கற்றுக்குவேன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பொதுவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. களவும் கற்று மர மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் எது நமக்கு யூஸ் ஆகுன்னு தெரியும். சரி, நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் 4-5 பொருளை பார்த்த பின்னாடி தான் நமக்கு இது வேணும். அது என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, போனது யாரும் எதுவும் வாங்கிட்டு வர போகிறதில்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஈவன் சொல்லப்போனால் ஒரு ட்ரேடருக்கு தெரியும், மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னே ஆர்டர் போடாதீங்க அப்படிங்கிற மற்ற பல விஷயங்கள் இப்போ வந்து பார்க்கணும். சார்ட் அனாலிசிஸ் பாருங்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் மணி. இன்றைக்கி கூட ஒருத்தட்ட மதியம் பேசும்போது அந்த பாயிண்ட், அவர் சொல்கிற பாயிண்ட்டு, அவர் கேட்குறது ஒரே விஷயந்தான். சார் 50,000 போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 1,00,000 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும், 10 லட்சம் போட்டால் இன்னும் கூட கிடைக்குமா? அவர் வந்து ஓன் ட்ரேடுக்கு தான் கேட்குறாரு. எனக்கு என்னென்னா, சார் நீங்கள் முதல்ல எவ்வளோ கற்றுக்கிட்டீங்கிற ஒரு அளவுகோல் வச்சு பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ தெரியும். அப்படி யோசிங்க அப்படின்னா, அவர் வந்து சார் 1 ஹவரில் பண்ணால் அதிக ப்ராஃபிட் கிடைக்குமா, இவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்குமா, இதுதான் அவர் கேட்ட 2 கேள்வி. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், டைம் ஃப்ரேம், அவ்வளோதான். இது மட்டும் போதுமா சம்பாதிக்கிறதுக்கு? ஸோ அவரோட எண்ணம் பூரா பணத்தை மட்டுமே சார்ந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, என்னோடய குருவோட ரெஃபரன்ஸை இந்த வீடியோலேயே நான் 2வது தடவை எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. பணம்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளும் அது வந்து நம்மளை அடையாது அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காரு. அது வேணாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் உட்காந்துருங்க, தேடி வரும் அப்படிங்கிறது அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் மணி. பணம்னு கணக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வராது அப்படிங்கிறது. அடுத்ததாக 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே ட்ரேட், இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க. இப்போ வந்து நம்ம பிகினிங்லேருந்து உள்ளே வரோம், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நல்ல ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணுறவங்க கூட $5 $10 பார்த்து புக் பண்ணிடுறது. அது நம்ம சொல்லி கொடுத்ததுன்னு கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா கொடுக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ரைட். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் வித் லாஸஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதமாக சில ட்ரேட்ஸை வச்சுருப்பாங்க. அது இங்கே வாங்கினது தான் ஹையில் இருக்கும். ஓகேங்களா? அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கும். அந்த ஒரு என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டாங்கங்கிறக்காக, அண்ட் இன்னொன்று லாஸில் நான் புக் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த சந்தானம் வந்து நைட்டு பூரா நிற்பா அப்படி பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில். அந்த மாதிரி எப்படியாவது மேலே வா அப்படின்ட்டு. அது எனக்கு தெரிஞ்சு கோல்டு 2000 எடுத்தாலாம் இன்னும் இருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் தெரியுங்களா, பிகாஸ் ஆஃப் திஸ். அண்ட் இன்னொன்று, காலையில் எந்திரிச்சதையுமே அந்த லாஸ் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் அந்த டயத்துலேயே நம்ம வந்து ஒரு நெகட்டிவில் தான் இருப்போம். அது நேற்றை விட இன்றைக்கி ஒரு $100 எச்சா கூட இருந்ததுன்னு வைங்களேன், அங்கேயும் நம்ம வந்து மாட்டிப்போம். ஓகே. ஸோ இந்த மென்டாலிட்டியை மாற்றணும். ஸோ இது வந்து நீங்கள் முக்கியமாக இந்த 3 பாயிண்ட் இல்லைனாலும் இந்த 4வது பாயிண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஒரு பொசிஷனை அந்த ஸ்டாப் லாஸோ அல்லது நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டிய இடத்துல கரெக்டாக எக்ஸிட் ஆயிருங்க.
எங்கே ஆகணும் எப்படி ஆகணுங்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லேர்ன் லாட். நம்ம சொல்லியிருந்தோம் கேதரிங் நாலேஜ் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் என்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்டிக் டு ஒன் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வந்து ஏற்கனவே நான் சொன்ன அதே உதாரணம் கூட சொல்லலாம். ஏன்னா அது நல்ல உதாரணம். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் நிறைய இடங்களில் போய் நீங்கள் பொண்ணு பார்க்கலாம், அது தப்பு இல்லை, கல்யாணம் ஒன்று தானுங்க. அது அந்த பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல ரொம்ப மேட்ச் ஆகும். பிகாஸ் நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம அதை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் எல்லாம், அது கேண்டில் ஸ்டிக்ஸா, இண்டிகேட்டரா, அதுவா இதுவா, எல்லாத்தையும் வச்சு பாருங்கள். நாம் சொல்லி தருவோம், மற்ற சேனல்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, பாவம் அவங்களும் ஏதோ போட்டுட்டு ஏதோ வருமானம் வரும்னு இருப்பாங்க, போய் பாருங்கள். இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி, இப்போ நாம் சொல்லித்தர இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் அடுத்தது தான் பார்க்க போகிறோம். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி தெரிஞ்சாலே போதும். ஒரு பேக் டெஸ்ட் எடுக்க போகிறோம். பேக் டெஸ்ட் அப்படின்னா பழசு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் எடுத்து என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே போல் இந்த அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே இதை பண்ணியிருக்கேன். ஏன் எல்லா மேக்ஸிமம் ஒரு ட்ரேடு கற்றுக்குறோம் அப்படின்னா இது எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக் தான். நம்ம எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுப்போம், அப்புறம் ஒரு இண்டிகேட்டர், அது கொஞ்சம் லாஸ் கொடுக்கும். கொஞ்சம் லாஸ் கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், பயந்துருவோம். டக்குன்னு ஒன்று இண்டிகேட்டர்ஸ்க்கு ஜம்ப் ஆகிறது. அதில் ஏதோ ஒரு இண்டிகேட்டர், அதில் தான் ஏகப்பட்டது இருக்குது, அங்கேருந்து இன்னொன்று போகிறது. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார், அப்புறம் டே நீ இவர்கிட்ட கிளாஸ் போ, டே நீ அவர்கிட்ட கிளாஸ் போ, இப்படி இங்கே அங்கே மாறி. அது ஒரு படத்தில் விவேக் வந்து பார்த்திங்கன்னா லாரி வச்சுருப்பார், கடைசியில் வந்து அது ரொம்ப மினியாகி அதுக்கும் கீழே ஆகி வெறும் அந்த போர்டை மட்டும் வச்சுட்டு நிற்பா. அப்படி அந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரவங்க அப்படியே கரைஞ்சி வந்து கடைசியில் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அடிக்டான ஒருத்தர், அவர் பெயர் கூட சொல்லலாம் ஆனால் வேண்டாம். அது மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது, கரெக்டாக ப்ராப்பராக இதுதான் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு தெரியாமையோ அல்லது காலம் தள்ளி போனாலோ அது இந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். அதை தாண்டி வந்து நான் ஆசைப்படலாமா அப்படின்னா தாராளமாக இங்கே ஆசைப்படாமல் வேறு என்ன. இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு 10,000 இந்த மாதம் சம்பளம் வாங்குகிறோம், அடுத்த மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா வந்தால் நல்லா இருக்குன்னு போய் நம்ம மேனேஜர்கிட்ட கேட்க முடியுமா, எம்டிகிட்ட கேட்க முடியுமா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அங்கே வந்து நீங்கள் ஆசைப்பட முடியாது. அங்கே 10,000 சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபா சேர்த்து கிடைக்கும், ஒரு 1000 ரூபா சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு இந்த பெட்ரோல் காரணத்தை வச்சு அதுக்காகவே சரியாகவும் போயிடும். பட் பிஸ்னஸில் தான் நாங்கள் ஆசைப்படணும். ஸ்ட்ராட்டஜி இந்த இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டோம், இதை படித்ததுக்கப்புறம் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நார்மலாக கூகுளில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேடே பண்ணாதவங்க எழுதின சில விஷயங்களை மறந்துடுங்க. இந்த கிரீடி இது அதெல்லாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. ஓகே, இது வந்து ஒரு ட்ரேடராக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. பழைய டாக்ஸை விட்டுருவோங்க. இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறது. அப்புறம் மெயில் ஏன் வரல அப்படின்னு கேட்குறீங்க. 1700 மெயில் அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையும் வந்து நான் பிரிச்சுட்ருக்கேன், அந்த பிகினர் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் முடிஞ்சது. நம்ம இனி அடுத்து ஒவ்வொரு டாபிக் கீழே போய் நான் சொல்லியிருந்த அந்த இதில் நம்ம வந்து வரப்போகிறோம். அண்டு இந்த வீடியோக்கு அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் ட்ரேடும் எடுக்க ஆரம்பிப்போம், எப்படி என்னன்ட்டு. அண்ட் இது வந்து ஒரு கம்ப்யூட்டர், இது வேறு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ நம்ம சார்ட் இதில் போட்டு லைவ் ட்ரேடும் இதில் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி கூட இதை அனுப்புகிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு லைவ் கூட நம்ம இதில் வந்து எடுப்போம். இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்து நான் என்ன செய்கிறேங்கிறதையும் நான் சொல்லிகிட்டே வருவேன் அப்படின்ட்டு. அதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பார்த்தது. இதை எழுதி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இந்த மெயில் இதிலிருந்து உங்களுக்கு மெயில் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு மேலே வரது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் கேட்டிருந்தார் அந்த கேண்டில்ஸ் பற்றி, அந்த இதெல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வேணால் ஒரு டெஸ்ட் மெயில் அனுப்பிச்சிட்டு இதிலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயில் நிச்சயமாக வரும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.